நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் அசோக் குமார், பொருளாளர், ஜூனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இன்று கோர்ட் நிகழ்வுகளை 17/7/2026 இன்று நடந்த கோர்ட் நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்ல போகிறேன். இந்த முறை நான் மட்டும்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். சுந்தர் சார் வந்து எனக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுத்துருக்குறாங்க. அவருடைய ஆசீர்வாதம் பேர்னாலையும் அந்த ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறனாலையும் இந்த பதிவை நான் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு சில தவறுகள் இருந்தாலும் ஒரு சில பிழைகள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இது நம்மளுடைய முதல் வீடியோ ஆகையால் வேறு ஏதாவது ஒரு சில தவறுகள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். நம்ம இப்போ இன்றைக்கு கோர்ட் நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். கோர்ட் நேரப்படி 10:27க்கு நீதியரசர் வந்து கோர்ட் நிகழ்வுகள் ஆரம்பித்தாங்க. முதல்ல எம்எஸ்சிசி சார்பாக பேசுகிறாங்க. அதாவது 1382 பேர் வந்து எம்எஸ்சிசி சார்ஜஸ் 8260 பெய்டு பண்ணிட்டாங்க. மீதமுள்ள 1758 பேர் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறுபடியும் மெயில் போடுங்க, மெசேஜ் கொடுங்க, மறுபடியும் ஒரு இன்டிமேஷன் ரிமைண்டர் பண்ணுங்கள், அவங்களே ஒரு 10 நாளைக்குள்ளார கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீதியரசர். அதுக்கப்புறம் வந்து மீதமுள்ள 338 பிளாட் வந்து இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகாமல் இருக்குது. அதையும் வந்து இந்த வர ஏலத்தில் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அதுக்கும் கொஞ்சம் ஒரு வாரத்தில், அதாவது 24/7/2026 வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிடும்னு சொல்லிட்டு யூடபிள்யூ சார்பாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக 3வது சுற்று ஏலம் வந்து இன்னும் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீதியரசர் வந்து வலியுறுத்தி கேட்டாங்க. அதுக்கு ஒரு வாரம் டயத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் சார்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னாங்க. அப்புறம் வந்து ரஞ்சினி மேடம், நம்ம கம்பெனியில் ரஞ்சினி மேடம் வந்து ஒரு பிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பிட் பண்ணியிருக்கிறாங்க, குரூப் பிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சில சிக்கல்கள் இருக்குது. 1,31,00,000 பிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 58 லட்சம் தான் அவங்கள்ட்ட பாண்ட் இருக்குது. பேலன்ஸ் பணத்தை கட்ட சொல்லி வந்து லெட்ரு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நீதியரசர் வந்து ஆஸ் பர் நம்ம ப்ரொசீஜர் படி குரூப் பிட் பிரகாரம் அபிடேட்லாம் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அவங்க யாரோ சப்ஜெக்டில் வரவங்க யாரோ அவங்கெல்லாம் வந்து அந்த அபிடேட் தாக்கல் பண்ணி அந்த குரூப் பிட்டில் இணைஞ்சி ப்ராப்பராக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் பேரா நம்பர் 7 அனெக்சர் 2ல் வந்து மொத்தம் 14 பிளாட்டில் வந்து அந்த கிணறு இருக்கிறதா வந்து போன வாரம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கிணறுக்கு உள்ள பிளாட்டுகளை வந்து அதை கேன்சல் பண்ணிவிடுங்க, மறு ஏலத்துக்கு விடுங்க. அந்த கிணறு உள்ள பிளாட்டில் யாராச்சும் எம்எஸ்சி சார்ஜ் கட்டியிருந்தாங்கன்னா அந்த சார்ஜஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நீதியரசர் சொன்னாங்க. அப்புறம் ஒரு வக்கீல் வந்து கேட்டாங்க, லாஸ்ட் வீக் வந்து கோர்ட் ஆர்டர் லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை நடந்த கோர்ட் ஆர்டர் வந்து இன்னும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ஜட்ஜ் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதில் எரர்ஸ் இருக்குது, அதனால் இன்னொரு 2-3 நாளில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், கூடிய விரைவில் எந்த அளவுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டி, லாஸ்ட் வீக் வந்து ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டி, அதாவது குற்றாலம் ரிசார்ட்டு, கொடை ரோடு டிரைவிங் ஹோட்டலு, அப்புறம் ஃபேவர் பிளாக் கம்பெனி, இதெல்லாம் மதுரையில் இருக்குது. இதை வந்து ஏலத்துக்கு விடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நீதியரசர் ரொம்ப பணிவாக, ரொம்பவும் கருணையோட, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 29 லட்ச ரூபா செலவாகுது, இது நம்ம 2-3 இடமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம அதிகமாக செலவு பண்ணணும், ஆக மொத்தம் நிறையா என்னென்ன மேக்ஸிமம் நம்மளால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அட்வர்டைஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கிளியராக உள்ள ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஏலத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை நமக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து பேசினார். மொத்தம் வந்து 27 இடத்துல வந்து இடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. யூடபிள்யூ டோட்டல் அட்டாச்மெண்ட்டு 1600 சில்லற ஏக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாட்டுகள் 19 பிளாட்டுகள் இருக்குது. அதையெல்லாம் வந்து இன்னும் வராமல் இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏலம் எடுத்த அப்புறம் கிணறு இருக்குது, அது இருக்குதுன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நீதியரசர் வந்து இனிமேட்டு ஏலம் எடுக்கிறவங்க, இது வரைக்கும் நடந்த ஏலத்தில் இருக்கிறத நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது. இனிமேட்டு ஏலம் வரும்பொழுது எடுக்கும் பொழுது அதை வந்து போய் பப்ளிக் வந்து நேரடியாக போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏலம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவுரை நமக்கு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விக்டிம் சைட்லேருந்து இன்னொருத்தர் வந்து பேசினார். அவர் வந்து பாண்டு வெரிஃபிகேஷன்லாம் வந்து இன்னும் அன்கன்ஃபார்ம்டு பாண்ட்ஸ் இருக்குது, வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில பாண்டுகள் அன்கன்ஃபார்ம்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வச்சார். அதற்கும் வந்து நீதியரசர் கருணையோட சீக்கிரம் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 10-15 பேர் காமர்ஸ் படித்தவங்க, பிகாம் காமர்ஸ் படித்தவங்கள
வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுங்க, பிரைவேட்டா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுங்க. அல்லது ஒரு கேம்ப் மாரி போடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கேம்ப் மாரி போட்டு வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி, நீங்க ஜென்யூனான டேட்டா இஓடபிள்யூலேருந்து ஜென்யூனான டேட்டா குடுத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க ஜென்யூனாவும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்றார். டேட்டா வந்து எனக்கு குடுக்கும்பொழுது, கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும், ஜென்யூனா இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். இந்த நடைமுறையில நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, நான் விரைவா இன்னும் விரைவா நான் வந்து நல்ல செட்டில்மென்ட்க்கு நகர முடியும். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மீதமுள்ள 17,000 பாண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாம இருக்கு. அதையும் வந்து நிறுவனத்தோட சேர்ந்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலையும் ஒரு ஆலோசனை குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்டிசி சார்ஜஸ் கட்டுறதுல சில சிரமங்கள் இருக்கு. யுபிஐ வந்து நடைமுறைக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து கட்ட தெரியலன்னு சொல்றாங்க. நெட் பேங்கிங் பண்ண முடியலன்னு சொல்றதுனால, டிடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாரு. டிடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு எம்எஸ்சி சார்பா சொன்னாங்க. அதுக்கான விவரங்கள வந்து நெக்ஸ்ட் வீக் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து லீடர்ஸ பத்தி ஒருத்தர் வந்து சொன்னாரு. நெறைய பேர் வந்து ஏலத்துல லீடர்ஸ் தான் எடுக்குறாங்க. லீடர்ஸ் வந்து நெறைய பேர் ஏலம் எடுத்துட்டு போயிறாங்க. இதனால விக்டிம்ஸ்னால ஏலம் எடுக்க முடியல. ஏலத்தொகை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதனால வந்து யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால முதல்ல லீடர்ஸ வந்து இதில பிரிச்சு எடுக்கணும். லீடர்ஸ்லாம் யார் யாரு? அப்படின்னு பிரிச்சு எடுத்துட்டு விக்டிம்ஸ் மட்டும் எடுக்கிற மாரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாதத்த முன் வச்சாரு. அதுக்கு வந்து நீதியரசர் வந்து ஏன் லீடர்ஸ் ஏன் எடுக்க வேணாம்னு சொல்றீங்க? அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே! அவங்களும் எடுக்கலாம் இல்லையா? இல்ல அவங்க வந்து நெறைய பேர் இத வந்து ஏலத்த ஏத்தி விடுறாங்க. நெறைய கோடிக்கணக்கில பாண்ட் வச்சுக்கிறாங்க. இந்த மாரி 10,00,000 20,00,000 வச்சிருக்கவங்கலாம் எடுக்க முடியல. ஏலத்துல எடுக்க முடியலன்னு சொல்லவும், சரி அத பத்தி நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம். அ அத பத்தி ஆலோசனை பண்ணி என்ன விதத்தில பிரிக்க முடியும் பிரிப்போம்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் வந்து 850 லீடர்ஸ் வந்து ஏற்கனவே வந்து எஃப்ஐஆர்ல இருக்கு. அவங்கள வந்து பிரிச்சு எடுத்துட்டு, விக்டிம்ஸ மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண விடணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கும் நீதியரசர், சரி அது மாரி வந்து முயற்சி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இனிமேட்டு நீதிமன்றம் வந்து காலையில அவருக்கு நெறைய வேலைப்பளு இருக்கிறதுனால, நீதியரசர் அவர்களுக்கு நெறைய வேலைப்பளு இருக்கிறதுனால, காலைல 10 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலயும் காலையில 10 மணிக்கெல்லாம் வந்து அத ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்தில நம்ம வந்து நியோமேக்ஸ் கேஸ முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரிஜினல் பாண்ட்ஸ பத்தி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி அங்க கேம்ப் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குரூப் பிட் பண்றவங்க, அதாவது எம்எஸ்டிசில குரூப் பிட் பண்றவங்க, வாரத்துல ஒரு நாள் யுஓடபிள்யூல ஏதாச்சும் ஒரு நாள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம கோர்ட் கேஸ் ஹியரிங் அப்போ சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் போயிட்டு குரூப் பிட்டுக்கான விவரங்கள நீங்க வந்து தெரிவிக்கும்படி நீதியரசர் யுஓடபிள்யூக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு, நாங்க வந்து நீதிமன்றத்தில வந்து உங்கள்ட்ட நேரடியா சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு பதிலா, ஒரு கவுன்சிலர் எங்களுக்காக விக்டிம் சார்பா ஒரு கவுன்சிலர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வந்து அத அவங்கள்ட்ட சொல்லி உங்கள்ட்ட நேரடியா விஷயத்த சொல்ற அளவுக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாரி கேட்டுக்கிட்டாங்க. அதற்கும் நீதியரசர் கருணையோட, அது மாரி ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி தரேன். ஆனா வந்து நாங்க தான் ஏற்படுத்தணும்னு முதல்ல இவங்க கேட்டாங்க, நாங்க ஒரு அட்வொகேட்ட வந்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல, இல்ல நாங்களே ஏற்படுத்தி தர்றோம். அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசரே வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அப்பாயின்ட்மென்ட் பண்ணும்பொழுது, அவங்க கிட்ட வந்து எல்லா குறைகளையும் சொல்லுங்க. யார் வேணாலும் போய் நீங்க வந்து சொல்லலாம். அவர்ட்ட நீதியரசர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணக்கூடிய கவுன்சில் கிட்ட நம்மளுடைய குறைகள சொல்லலாம். அவர் வந்து நீதியரசரிடம் சொல்லி அதுக்கான விளைவுகள, அதுக்கான பலனையும் நம்ம வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுல தான் கோர்ட் நிகழ்வு போச்சு. அதுக்கப்புறம் 2, 3 மெமோஸ் வந்து 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 வந்தது. ஒரு சில பேரு அப்ப லேண்ட் எடுத்தத வந்து தவறா பிட் பண்ணியிருந்தாங்க. அது மாரி வேண்டான்னு சொல்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து மெமோ வந்து ஃபைல் பண்ணாங்க. அதற்கும் நீதியரசர் ஆர்டர் போட்டு குடுத்தாங்க. இந்த அளவுல தான் வந்து இன்னைக்கு நீதிமன்றம் போச்சு. அ மேற்கொண்டு விஷயங்கள வந்து நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. பார்ட்டின் பிரச்சனாவும் சரி, மித்த வக்கீல்களா இருந்தாலும் சரி 10 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. 1/2 மணி நேரம் டைம் எடுத்து சொல்லியிருக்காங்க நீதியரசர். இதுல ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்து மக்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாம நீதியரசருக்கு நம்மளால முடிஞ்ச ஒத்துழைப்பு அவருக்கு தொந்தரவு தராம முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும் என்று கூறிக்கொண்டு, இந்த யூடியூப் போடுறதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு குடுத்து, அதுக்கான வாய்ப்பையும் குடுத்த நமது சீனியர் சிட்டிசன் தலைவர் அவர்கள் சுந்தர் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, நன்றி, நன்றி. மற்றும் ஒரு சிறிய தகவல். இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவல் பொருந்தும். இந்த வீடியோ இப்ப நான் மட்டும் தான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறேன். ஏன்னா சுந்தர் சார் வந்து இல்லன்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவரு வீட்ல தான் இந்த வீடியோ பதிவு செய்றேன்.
அவர் வீட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கடவுளுடைய அறிவுறுத்தல் கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்லி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய துணைவியார் வந்து, இந்த மாரி வந்து நீங்க வீடியோ போட்டு டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபோனையும் வாங்கி வச்சுட்டதா சொன்னாங்க. அ இதில என்னன்னா, நம்ம வந்து சுந்தர் சார் வந்து ஒரு நேர்மையான மனிதர். அவர பொறுத்தவரைக்கும் எதையும் கரெக்ட்டா இருக்குன்னு நெனைப்பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர். எந்த ஒரு தவறா இருந்தாலும் அத திருத்துறதுக்கு சில விஷயங்கள சொல்லுவாங்க, சொல்லியும் குடுப்பாங்க. சில நேரத்தில திட்டவும் செய்வாங்க. குருகிட்டேருந்து நம்ம வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கணுமே தவிர, அவர வந்து எதிர்த்து பேசியோ, அவர் அல்லது அவர் வந்து குறை சொல்லியோ நம்ம எதையுமே நம்ம வந்து சாதிக்க போறது கிடையாது. ஒருத்தர் வந்து ஒருத்தர் நமக்கு நல்லது செய்ய சொல்றாங்க, செய்ய சொல்லி தராங்க அப்படின்னா, அத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், கத்துக்கணும். அதுதான் என்னுடைய பழக்கம். அவர் வந்து யாருக்கும் பயப்படுற மாரி எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவர் வந்து ஏற்கனவே பிஹெச்எல்ல ஒரு போராட்டக்காரரா ஒரு அசோசியேஷன்ல இருந்திருக்கிறாங்க. ஒரு 50,000 பேர்த்துக்கிட்ட வந்து சந்திச்சிருக்கிறாங்க. நம்ம நியூமே சங்கத்திலேயும் நான் வந்து அவர பார்த்ததுலேருந்து, இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து யாருக்கும் பயந்ததா வந்து அ வரலாறு கிடையாது. ஏன்னா, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவரு தான் முன்னாடி நிப்பாரு. ஒரு யுஓடபிள்யூ போறதுனாலும் சரி, அல்லது வந்து ஒரு நிறுவனத்தோட ஒரு தொடர்புக்கு பேசுறதுனாலும் சரி, அல்லது கோர்ட்டுக்கு போறதாலும் சரி, முதல் வேலையா எல்லா ஃபார்ம்ஸையும் அவர் தான் ஃபில் பண்ணுவாரு. கோர்ட்டுக்கு போற ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாரு. மற்ற எல்லா விஷயங்களும் செய்வாரு. நாங்க தூங்கியிருந்தா கூட ஒரு 5 மணிக்கு, 4 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எந்திரிச்சியாப்பான்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனா, அவர் வந்து இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறாருன்னா, பயந்து போய் அல்ல. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பயந்து போய் அவர் ஒதுங்கல. ஒரு ஒரு விஷயம் அவர் அடிக்கடி சொல்லுவாரு. என்னன்னா, ஒரு பன்னி வந்து சாக்கடையில வந்து பெரண்டுட்டு வருது ரோட்ல. அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். நிக்கும் பொழுது அத பார்த்து நம்ம ஒதுங்கி தான் போகணும். அதுகிட்ட போய் நின்னு அதுவும் வருது நம்மளும் நின்னுகிட்டே இருந்தோம் அப்டின்னா, அது வந்து தன்னுடைய உடம்ப செலுப்பும்போது, அது மேல இருக்கக்கூடிய அசிங்கங்கள்லாம் நம்ம மேல பட்டுரும். அதனால அந்த பன்னி வந்து நார்மலா போயிடும். ஆனா, நம்ம வந்து உடம்பு ட்ரெஸ் எல்லாம் வந்து அசிங்கப்பட்டு நிப்போம். ரோட்ல நிப்போம். அதனால நம்ம வந்து ஒதுங்குறதுங்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அடிக்கடி சொல்லுவாரு. அறிவுரை சொல்லுவாரு. சில விஷயங்கள போயிட்டு நம்ம வாக்குவாதங்கள் வரும்போது அந்த விஷயத்த சொல்லுவாரு. அது மாரி தான் இப்ப வந்து சுந்தர் சார் வந்து அ இந்த விஷயத்த பொறுத்தளவுல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு. அவ்வளோதானே தவிர, அவரு நம்ம கூட தான் இருப்பாரு. அசோசியேஷன்ல தலைவரா இருக்கிறாரு. அசோசியேஷன் சார்பா என்ன ஒரு விஷயம் வந்தாலும் சிந்திச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்ப கூட காலையில கூப்பிட்டு என்ன "சீக்கிரமா வாப்பா 10 மணிக்கெல்லாம் வாப்பா கோர்ட் நிகழ்வு தொடங்கிரும்ன்னு" சொல்லிட்டு சொன்னாரு. அவரு வீட்ல இருந்து உட்காந்து தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். அவரு வீடியோல வரலைங்கிறதுக்காக நீங்க கமெண்ட்லாம் போடாதீங்க. "எங்கே சுந்தர் ஐயாவை காணோம்? எங்கே வந்து அவரு போயிட்டாரு?" அ அது மாரி தவறான கமெண்ட்லாம் போட வேண்டாம். நீங்க அவருடைய தொலைபேசி நம்பர் இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணா கம்பல்சரி எடுப்பாரு. எந்த ஒரு நிமிஷத்துலயும் அவர்ட்ட பேசலாம். அவர் சங்கத்துக்காக போராடுவாரு. அ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் செஞ்சு குடுப்பாரு. அவரு இல்லன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் நமக்காக என்னைக்குமே ஒவ்வொரு கடைசி ஒரு உறுப்பினருக்கும், ஒரு முதலீட்டாளருக்கும் செட்டில்மெண்ட் வர வரைக்கும் நம்ம கூட இருப்பாருன்ற தகவல தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் சிறிது ரெஸ்ட் தேவைப்படுது. ஓய்வு தேவைப்படுது. அதனால அவங்களுடைய உடம்ப பார்க்கணும். ஏன்னா, அவர் இருந்தா தான் நம்ம சங்கத்துக்கு பலவிதமான நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் இது மாரி தான் இருக்கு. ஆகையால கொஞ்சம் மக்கள் வந்து அத புரிஞ்சுக்கிட்டு, YouTubeல கமெண்ட் போடுறவங்களும் அத புரிஞ்சுக்கிட்டு, இத படுத்துங்க. YouTubeல கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு, கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமேட்டு கமெண்ட் போடுங்க. அவர் இல்லைங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து பிரபலயப்படுத்த வேண்டாம். அவரு கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்ல. அதனால அவர் கொஞ்சம் ஓய்வுல இருக்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும், எந்த நிமிஷமா இருந்தாலும் WhatsAppலயோ, வீடியோலயோ அவர் வரக்கூடியவர் தான். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்பத ஒரு கருத்த ஆழமா உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிறேன். சங்க உறுப்பினர்களும் தெரிவிச்சுக்கிறேன். அ கம்ப்ளைண்ட் குடுத்தவங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஆகையால அவருடைய வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ கூட அவருடைய YouTubeலருந்து தான் போடப் போறோம். தனியா எதுவும் பண்ணல. இது அவருடைய வீடு தான். உங்களுக்கே தெரியும், அடையாளம் தெரியும். ஆகையால எந்த ஒரு மன சங்கடத்துக்கும் நீங்க ஆளாக வேண்டாம். முக்கியமா சீனியர் சிட்டிசன்ஸ் சுந்தர் சாரோட பேச்ச அடிக்கடி கேட்பீங்க. அடிக்கடி அவர் வாய்ஸ் ரெக்கார்ட பார்த்து நெறைய நிம்மதியில இருக்கீங்க. அவர்கிட்டயே நெறைய பேர் வந்து என்னுடைய சாவ தடுத்துருக்கீங்கன்னு சொல்றத நான் நேரடியா பார்த்துருக்கிறேன். ஆகையால அவர் வீடியோ வரல. நீங்க 100% கவலைப்பட வேண்டாம். நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம். அவர் எனக்கு இந்த பயிற்சிய பழக்கி வைக்கிறார். அவ்வளோதானே தவிர, வேற எதுவும் அவர் ஒதுங்கிலாம் போகல. எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார் என்ற என்ற கருத்த தெரிவிச்சுக்கிட்டு, ஆண்டவனும் அவருக்கு உதவி செய்யணும், உடல்நலம் நல்லா இருக்கணும், அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதை நல்லெண்ணத்த மனதில கருதி, அவருக்கு நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவன வேண்டிப்போம். அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் என்பத கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.